ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சீரீஸ் பிடிச்சவங்களுக்கு தம்ப்நெயில பார்த்ததுமே அவ்வளோ குஷியாக இருப்பீங்க. ஸோ எஸ், இன்னைக்கு ஜிமினோட பர்த்டேல 8:30க்கு ஸ்டார்ட் ஆகிடும் இந்தியன் டைம் படி, ஆஸ் யூஷுவல். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் நான் சரி ஜிமினோட பர்த்டேக்கு போடலான்னு தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இட்ஸ் பீன் 6 மந்த் ஆகிடுச்சு. நானும் இந்த ட்ரைலர் போட்டதுலேருந்து சரி கொஞ்ச நாள் தான், பசங்க கேட்க மாட்டாங்க, போட்டுடலான்னு ஜிம்மின் பர்த்டேக்காக வெயிட் பண்ணுறேன். பட் எல்லாரும் அக்கா எப்போ போடுவீங்கன்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு கூட விட மாட்டிங்களாடா என்ன? சரி பசங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஜிம்மினோட பர்த்டே எனக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தது. எஸ், ஃபைனலி நான் இப்போ போட்டுட்டேன். அண்டு ஒரு சில விஷயங்கள் நான் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் எப்போ போடுவீங்க, அண்ட் இது எத்தனை எபிசோட் போகும், அதெல்லாம் என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க. பிகாஸ் எத்தனை எபிசோட் போகும்னு எனக்கே தெரியாது. ஸ்டோரியோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்டு அதெல்லாம் பொறுத்து தான் எத்தனை எபிசோட் போகும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அண்டு நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் பார்ட் போட தான் போகிறேன். போடாமல் நான் எங்கே போக போகிறேன்? ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து லைக் ஒன் கமெண்ட்டோ இல்லை மெசேஜோ சரியாக ஞாபகம் இல்லை. இந்த ஸ்டோரி வந்து பிட் வியர்ட், ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்லாம். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டாகவோ ஆர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஜஸ்ட் கெட் அவுட். ஓகே, இப்போ நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாமா? சீசன் 1 நம்ம எங்கே முடிச்சிருப்போம் அப்படின்னா வயன் அப்படியே விட்டுட்டு போயிருப்பா. ஜிம்மின் அவளை தேட ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் ஒரு 2 மாதமா. அதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோம். அது எல்லாம் தான் நம்ம இந்த சீசனில் பார்க்க போகிறோம். அண்டு ஒயனோட அம்மாவும் ஒயன் ஏன் இன்னும் கால் பண்ணலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேண்ணா, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஜிம்மின் இப்படியே தேடிட்டே இருக்கான். டேனியல் ஒன் சைட் தேடிட்டே இருக்கான். ஸோ அப்போ நோவா டேனியலுக்கு கால் பண்ணுறா. டேனியல், நோவா தயவு செஞ்சு ஃபோனை வச்சிருன்ட்டேன், புரியுதுல? இதுக்கு மேலே என்னை கூப்பிடாத. அவன் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியாக ஃபோனை வைனோவா அப்படின்னு ஃபோன் வச்சிட்றான். அப்போ ஜிம்மின் அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் எல்லாம் விசாரிக்கிறான். அவன் இந்த 2 மந்த்தும் அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் தான் தேடிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு, அவனோட ஐஸ் உடம்புன்னு எல்லாமே. அப்போ ஒரு சைடு நிப்பாட்டிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே காரோடு சாஞ்சிட்டு, எங்கடி இருக்க? இதோட 2 மாதம் ஆத்துடி உன்னை பார்த்து, உன்னோட அந்த அழகான ஸ்மைல் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, எங்கடி இருக்க அப்படின்னு நீல் டவுன் போட்டு அப்படியே அழுகிறா ரோட்லையே. அப்போ கரெக்டாக ரைனும் வருது. அவளால் முடியல, அவளோட அப்சன்ஸ் அவனை ரொம்ப ஒரு மாதிரி பாதிக்குது. அப்போ இந்த சைடு என் பொண்ணு ஒயின் போய் கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆக போகுது. ஆனால் பாருங்களேங்க, அங்கே எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவனுக்கு ஃபோன் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஜிம்மின் கிட்ட மட்டும்தான் பேசுகிறா. நம்ம நினப்பெல்லாம் அவளுக்கு வருதா இல்லையா? வேலை உடனே கிடச்சிச்சுன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பிட்டான். புருஷங்காரன் வந்ததும் அவன்கிட்ட மட்டும் சொல்லி. எஸ், ஸோ ஜிம்மின் போய் சொல்லி வச்சுருக்கான். அவங்க பொண்ணை காணும்னு சொல்லாமல் அவளுக்கு சடனாக வேலை கிடச்சி வெளியூரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அம்மா அப்பாவும் அப்படி நம்பிட்டு இருக்காங்க அதை. அப்போ அதையும் நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அம்மா அப்பா கிட்டலாம் முன்னாடி சொல்கிறது, நான் போய் சொல்லி வச்சிருக்கேன்டி, என்னால் போய்க்கு மேலே போய் முடியலடி, என்னால் சத்தியமாக முடியல அப்படின்னு அந்த ரைன்லையும் செமையாக அழுதுட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ளாஷ் கட் யோசிச்சு பார்க்குறான். அப்போ கரெக்டாக ஒயன் வீட் விட்டு வெளியில் போயிருப்பாள். அதெல்லாம் அப்படியே தேடிட்டு அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, சிசிடிவி கேமரா. அதை பார்த்தா தெரிஞ்சிடும்ல அவன் எந்த சைட் போயிருக்கான்னு. ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து எங்கே போயிருக்கான்னு பார்க்கலாம். ஜிமினா, ஆமாம் அதுதான் கரெக்ட், ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு அவன் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவை அப்படியே எடுத்து பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, லாஸ்ட் எபிசோடில் நோவா ஜிம்மினை கிஸ் பண்ணியிருப்பாள், அது அவளாக தான் பண்ணியிருப்பா. ஜிம்மின் அதுக்கு எந்த ஒரு ஹாப்பியாக ஆயிருக்க மாட்டான். ஸோ அதை அவன் பார்த்ததை அப்படியே ஜிம்மின் பார்த்துடுறான். நோவா
ஓ, ஒயன் பார்த்தனால தான் வீட்டை விட்டு போயிட்டாளா? ம், நான் என்ன பண்ணுவேன்? இப்ப பக்கத்துல டேனியல் நிக்கிறான். ஜிமினா ஒரு மாதிரி கேவலமா பாக்குறான். ஜிமினா, எவ்வளோ டைம் சொல்லிருக்க, நோவா விட ஒயின் தான் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிட்ட, நீ அவ ஹர்ட் ஆகுற மாதிரி நடந்துக்கிறாதுன்னு என்னடா பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்க? சி, இவ்வளோ கேவலமா? அந்த நோவா கூட உனக்கு படுக்க ஒருத்தி, இதுக்கு ஒருத்தியாடா அப்படின்னு ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பான் ஜிமினா. இப்போ ஜிம்மினுக்கு அந்த இடத்துல அவ போன கஷ்டத்தை விட இங்க சண்டை போகணும்லாம் ஒண்ணுமே தோணல. அவன் அப்படியே அந்த சைடு அவ போனதை யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கான். ஸோ அப்போலேருந்து தேட ஸ்டார்ட் பண்ணவன் தான் இந்த சைடு நோவா. அவ போனதுக்கு நான் தான் கில்ட்டியா ஃபீல் பண்றேனா? நோவா, அது அக்கா அக்கா போனது டேனியல் சொல்லிதான் தெரியும். சாரி அக்கா, சத்தியமா நான் அவரை எடுத்துக்கணும்னு நினைக்கல. அது ஒரு மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. ஐம் சோ சாரி அப்படின்னு அவளும் ஃபீல் பண்றா. பரவாயில்ல, அப்போ இப்போ நான் ஜிமினா எடுத்துக்கலாமா அப்படின்னு அவளோட அந்த கேவலமான புத்தி அப்பப்போ வெளியில வந்துட்டு போகுது. அப்போ இந்த சைடு ஒரு பொண்ணு ஆஸ் யூஷுவல் அப்படியே லேக் பக்கத்துல வந்து உட்கார்றா. அவளோட ஸ்டொமக்ல கை வச்சுட்டு அவ காலெல்லாம் அழகா கொலுசு போட்டிருக்கா. அவளோட அந்த கொலுசு சத்தத்தை அகெயின் லைட்டா காலை அசைச்சு பார்த்துட்டு, குட்டி, உனக்கு இந்த சத்தம் கேக்குதா? எல்லாரும் 5 மாசத்துல இருந்து தான் கையில வளையல் காலில் கொலுசுலாம் போட சொல்லுவாங்க. ஆனா அம்மா உனக்கு 3வது மாசத்துல இருந்தே போடுறேன். ஆனா உன்னோட அப்பா யாருன்னு என்கிட்ட வந்து கேட்டா நான் எப்படி என்ன சொல்லுவேன்? குட்டி, இன்னையில இருந்து என் அழகு நீங்க. நான் அம்மா ஹாப்பியா தான் இருக்கேன், நீங்களும் வயிற்றுக்குள்ள ஹாப்பியா இருக்கீங்கல்ல? அப்போ கரெக்டா பக்கத்துல ஒரு குட்டி வீடு இருக்கும், அந்த லேக் வியூ சைடு. அப்போ அங்கேருந்து ஒரு கேர்ளோட வாய்ஸ், வயன், டைம் ஆச்சுல, உன் வயிற்றுல உள்ள குட்டிக்கு பசிக்கும், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த ஃபேமிலியில ஒரு அம்மா, ஒரு அப்பா அண்ட் ஒரு பையன், ஒரு சின்ன தங்கச்சின்னு ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியா இருக்கு. அப்போ எல்லாரும் அவளை தாங்குன்னு தாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவளோட ஃப்ளாஷ்பேக், இனிமே நான் வரமாட்டேன் ஜிமினா, நீங்க நோவா கூட இருங்க. எந்த பொண்ணும் தன்னோட புருஷனை விட்டு கொடுக்க மாட்டா. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த புருஷன் தன் பொண்டாட்டி மேல அவ்வளோ லவ் வச்சிருப்பான். ஆனா நீங்க, நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நீங்க மட்டும்தான் ஜிமினா. எப்படி? அன்னைக்கு நைட்டு தான் ஒன்னா இருந்தோம், 2 பேரும் இவ்வளோ நெருக்கமா. அடுத்த நாளே அவ கூட போயிட்டு இவ்வளோ கேவலமா என்னால இப்ப வர அதை மறக்க முடியல ஜிமினா அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கா. இனிமே இங்க இருக்கவே கூடாது, ஏதாச்சும் ஒரு பிளேஸ் எங்கேயாச்சும் அப்படின்னு அவளும் கிளம்பியிருப்பா. பஸ் எதுனே தெரியாது, அவகிட்ட கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பஸ் ஏறி இருப்பா. அப்ப கண்டக்டரும் அப்படியே வந்து கேட்குறாரு எங்க போகணும்னு. இந்த பஸ் லாஸ்டா எங்க போகுதோ அங்க கொண்டு போய் நெருக்க விட்டுருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருந்துடுறா. அட்லாஸ்ட் அந்த பஸ்ஸும் அப்படியே கேரளா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க அந்த பார்டர் இருக்குல்ல, அங்க போயிட்டு ஸ்டாப் ஆகுது. அப்ப பஸ்ல அவ மட்டும்தான் இருக்கா, எல்லாரும் இறங்கிடுறாங்க. அவ முழிச்சுதான் இருக்கா, பட் இருந்தாலும் அவளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இங்க இல்ல. அப்ப கண்டக்டரும் வந்து, மா பஸ் இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். இது எந்த இடம்? தமிழ்நாடு கேரளாவோட பார்டர். ஓ, இதை விட தள்ளி கூட்டிட்டு போக முடியாதா பஸ்ஸு? இதுக்கப்புறம் நீங்க வேற பஸ் பிடிச்சி மாறிதான் போகணும். ஓகே அப்படின்னு அவளும் அப்படியே இறங்குறா. ஏதாச்சும் ஒருவர் இங்க இருந்து ரொம்ப தூரமா நார்த் சைடு போயிடலாமா? எனக்கு அங்க போலதான் இருக்கு. அங்க இருந்தேன்னா யாரையாச்சும் யதார்த்தமா பார்த்துட்டா என்னால தாங்கவே முடியாது. எங்க அப்பா அம்மா கிட்டையும் நான் எதுவுமே சொல்லலை. ஆனா
ஒர்க்கு கிடச்சிருக்குன்னு ஒரு குட்டி லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால தான் அவசரமாக போயிட்டேன்னு. அது அவங்க எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியல. ஆனால் டேனியல் டேனியல் என்னை தேடி கண்டிப்பாக வருவான். டேனியல் என்னை கண்டுபிடிச்சிட்டானா வயல் இல்லை இல்லை நீ நீ இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு அவளும் அப்படியே ஊருக்குள்ளே நடந்து போகிறா. லைக் அது ஒரு குட்டி கிராமம். ஸோ ஆளோட மூஞ்சி எல்லார் மூஞ்சியும் தெரியும்ல. குட்டியோண்டு வில்லேஜில் எத்தனை பீப்புள்ஸ் இருக்க போகிறாங்க. அப்போ இவ புதுசாக உள்ளே வரவும் எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஊருக்கு புதுசுனால. அப்போ அவளும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கனால ஒன் சைடு அப்படியே போயிட்டு உட்கார்றா. அப்போ நிறைய ஃபேமிலிஸ் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசுகிறாங்க. அண்ட் ஒரு கப்பிள்ஸ் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு மார்க்கெட்டில் கை கொடுத்துட்டு அழகாக போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஃபுல்லாக ஜெமீனோட மெமரிஸ் தான். பொன்னாட்டி உன்னை என்னையும் விட்டுற மாட்டேன்டி. ஓ அழகி, ஏன்டி இவ்வளோ அழகா இருக்க? நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவேன் போல. ஏ பொன்னாட்டி, என்ன காஜி கஜ்ஜிலாம் வேற லெவலில் இருக்கு. ப்ரோ லெவல் செஃப் தான் போல. ஏ உன் லிப்ஸ் ஏன்டி இவ்வளோ அழகா இருக்கு? இது அப்படியே கடிச்சு லிகன் போல இருக்கு. ஏன் இவ்வளோ அழகா பிங்கா அப்பப்போ ரெட்டாக வச்சிருக்க? ஏ பொன்னாட்டி, எனக்கு நம்ம 2 பேரும் ஒன்றாயிட்டோம்ல, என்னால் மறக்கவே முடியாதுடி இந்த ஒரு நைட்டு மட்டும் அப்படின்னு அவனோட ஃப்ளாஷ் கட்ஸ் எல்லாம் அவளுக்கு வந்து வந்து போகுது. அது எல்லாமே போய் தானே ஜெமினா, அது எல்லாமே போய் தானே. என் கூட பேசினது, என் கூட பழகினது, எனக்கு முத்தம் கொடுத்தது, எனக்கு கட்டி பிடிச்சது எல்லாமே போய். நோவா மட்டும்தானே உங்களுக்கு? நோவா கூட எல்லாமே பண்ணது மட்டும்தானே? எப்படி ஜெமினா கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கப்புறமும் என்னால் எப்படி நோவா கூட சண்டை போட முடியும்? அயன் போதும் அப்படின்னு அவங்க உட்காந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்போ அங்கேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. லைக் ஒரு பாய் கேர்ள் அண்டு லைக் அம்மா அப்பா அவங்களோட குழந்தைங்கன்னு. அப்போ வந்து கேட்குறாங்க. இவளும் அப்படியே நடந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறா. அப்போ அவங்களும் அதுக்கு ஒரு மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறாங்க. அம்மா, அது உங்களோட குழந்தைங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்காங்களா? பெரியவ காலேஜ் முடிக்க போகிறான், சின்ன குட்டி இப்போ தானே ஸ்கூல் படிக்குது. அது எப்படி சும்மா வந்து தங்க சொல்கிறீங்க? நல்லா இருக்காதுல. இதில் என்னம்மா இருக்குது? இந்த சின்ன குட்டியோட ரொம்ப யூஸ் பண்ணிக்கோ. இல்லைம்மா, இங்கே நான் உங்களுக்கு சமையல் அப்புறம் வாஷிங்னு க்ளீனிங் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். அது இல்லைன்னா நான் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஜாப் போகிறேன், ஏதாச்சும் ஒரு ஷாப்பில். ஐயோ நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்பையிலேருந்து அவளும் அவங்க வீட்டுக்கு அப்படியே அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதே வீட்டில் தான் இருப்பா. அப்போ ஒன் ஃபைன் டே அப்படியே காலையிலேருந்து அவளுக்கு ஒரே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. அப்போ அவளும் வாமிட் எடுக்கிறா. சாரிம்மா, சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியாம்மா அப்படின்னு அவங்களும் சும்மா விட்டுடுறாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக அவளை நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நைட் அவள் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா அந்த குட்டீஸ் கூட. அப்பயும் அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. அப்போ உள்ளே போனதும் அங்கே இருக்கவங்க உங்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சாமா? அப்போ தான் அவளுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. அது இல்லை, லாஸ்ட்டாக ஊரில் இருக்கும்போது இங்கே வந்ததுலேருந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகலாமா? அப்போ அவங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் எனக்கே தெரியுது நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக் இது எல்லாத்தையும் அவளே யோசிச்சு பார்க்குறா. அண்டு அவளோட ரொட்டீன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஒரு 2 மந்த்து தான் அந்த குட்டி வில்லேஜில் அவளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. அப்படியே எல்லாருமே தன்னோட பொண்ணு மாதிரி தன்னோட சிஸ்டர் மாதிரின்னு அவளோட கைண்ட்னஸ்க்காகவே அவகிட்ட ரொம்ப அழகாக பழகுறாங்க. ஸோ அவளும் எல்லாருக்கூடையும் ரொம்ப அழகாக மிங்கிள் ஆகிடுறா. அப்போ ஒன் ஃபைன் டே வீட்டில் உள்ள அந்த அம்மா அப்பா 2 பேருமே வெளியில் போயிடுறாங்க. அப்போ அந்த பையன் அப்படியே ஒயின் பக்கத்தில் வந்து உட்காடுறான். அப்புறம் ஒயின் அக்கா, என்ன மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா? ஒன்றும் இல்லை, வாங்க கேரளா போகலாம், அங்கே உப்பிலிட்ட மாங்காய் வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலாம், காரில் கூட்டு போட்டா? ஒன்றும் வேணாம், நீ உன்னோட ஒர்க்கை பாரு,
எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல காலேஜ் முடிஞ்சிரும். முடிஞ்சக்கப்புறம் வேலைக்கு போயிடுவேன்ல. இப்போவே பாரு, என்னை விட ரொம்ப ஹைட்டா வெயிட்டா ஜிம்முக்கு போய் எப்படி இருக்க? என் தங்கச்சியும் உங்களையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. 2 பேரும் என் முன்னாடி குட்டியா இருக்கீங்க. சரி சரி, நீ உன்னோட ஒர்க்கை பாரு, எனக்கு ஒர்க் இருக்கு. எங்க போறீங்க? உங்களை எங்கேயே போகக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன் எங்கேயே போகக்கூடாது? ஜேகே, இங்க பாரு, நான் போகணும் ஜேகே. உங்களை எங்கேயுமே விடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஏன்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இப்படி போகலாமா? போவே கூடாதான். அதான் அம்மா அவங்கள எந்த ஒர்க்குமே செய்ய விடாம பார்த்துக்கூடா உன் அக்காவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா இப்படி சொல்லிட்டாங்களா? அம்மா சொன்னதை என்னைக்கு நீ கேட்காம இருந்திருக்க? நான் அம்மா பையனாச்சே, எப்படி கேட்காம இருப்பேன்? அப்போ ஜேகேவோட தங்கச்சி அப்படியே வர்ற ஸ்கூல் முடிச்சுட்டு, தானியா இங்க பாரு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அப்படியே அழுக்கு சாக்ஸோட வராத, போயிட்டு ரிமூவ் பண்ணிட்டு வா. அண்ணா என்னது? நான் அக்காவை ஆசையா ஹக் பண்ண வந்தா சாக்ஸை ரிமூவ் பண்ணுங்கிற? தானியா, இப்போ ஹைஜீன் ரொம்ப முக்கியம், புரியுதுல? போ தானியா, போ பார்க்கலாம் அப்படின்னு தானியாவை பத்து விடுறான். அவளும் போயிட்டு அவளை க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா தான் ஒயின் பக்கத்தில் வந்து ஷலால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜங்குக் அவளை ரொம்ப நல்லாவே கேர் பண்ணிக்கிறான். இங்கே பாருங்க ஒயின், நான் வெளில போனாலும் தானியா அவங்கள பார்த்துக்குவான். தானியா இங்கே பாருடி, ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டு இவனுக்கு ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, இது ஒரு கிலோ சாட்டை கம்பு, அதை வச்சு அடி விழுவும். என்ன? அண்ணா நீ ரொம்ப தான் பண்ணுற. இந்த அக்கா வந்ததுலேருந்து வயனக்கா இவன் வேணாம், எங்கள் அம்மாவுக்கு இனிமே 2 பிள்ளை தான், நீங்கள் அக்கா நான் தங்கச்சி, இவன் வேணாவே வேணாம். அப்போ அவளும் சிரிச்சுட்டு 2 பேர்த்த அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அப்போ அந்த சைட் ஜிம்மன், என்ன ஜிம்மனா, எங்க தேடியுமே அவள் கிடைக்கவே இல்லை. அவள் இருக்காளா இல்லையா அப்படின்னு அவனுக்குள்ள ரொம்ப பயமாகுது. அப்படியே காருக்குள்ள அகைன் போய் உட்காந்துட்டு அவளோட ஃபோட்டோஸே பார்த்துட்டே இருக்கான் ரிப்பீட்டடா. லைக் அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ அண்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டதுன்னு நிறைய பார்த்துட்டே இருக்கான். நீ இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவன் நான் செத்துருவேன்டி, சத்தியமா நான் செத்துருவேன். அவனால் அவனோட ஃபீலிங்ஸை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனுக்கு அவளை நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ சோகம். சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? முக்கியமா உயிரோடு இருக்கியா? எங்கோ இருக்குன்னு ஒரு தைரியத்தில் தாண்டி நான் அவ்வளோ தூரம் உன்னை தேடிட்டு இருக்கேன். எல்லா இடமும் தேடிட்டேன், நார்த்துலேருந்து எல்லா இடம் ஒரு இடம் விடாம எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. அப்போ நீ எங்கே இருப்ப? எங்கட இருக்க அப்படின்னு அவன் ரொம்ப அப்படியே அவனுக்குள்ளே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் அவனோட மென்டல் ஹெல்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபோன் கூட என்கிட்ட தான் இருக்கு, அவனோட மொபைல். அதுலேருந்து தான் அவங்க அம்மாவுக்கு நானும் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன். நான் வந்துடுவேம்மா, கொஞ்சம் நாளில் வந்துடுவேன். ஆனால் அது நீ இல்லைன்னு தெரிஞ்சா ரொம்ப உடஞ்சிருவாங்கல்ல, நல்லா முள்ளடி, எவ்வளோ போய் தான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட நானும் சொல்கிறது அப்படின்னு அவன் ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு அகைன் அவளை தேடுறதுக்காண்டி போகிறான். லைக் அவன் அப்படியே எல்லா இடமும் கார்லேயே தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போ யாருக்கு கால் பண்ணுறது? எல்லா இடமும் கேட்டாச்சு, கால்லேருந்து இப்போ வர எதுவுமே என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னோட பைக் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குடி, ரொம்ப தூரம், யாருக்கும் தெரியாத தூரம். இப்போ நீ இருக்கியே அந்த தூரம், ஆனால் அந்த தூரம் எல்லாம் ஒரு நாள் நெருக்கமாகும் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணலாம் ஜிமினா அப்படின்னு அவன் அப்படியே கார் எடுத்துட்டு அகெயின் மறுபடியும் சுற்றுறான். அப்பப்போ இடையில கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறான். அப்போ இந்த சைடு வயன், ஜங்குக் உன் அம்மா எப்போ வருவாங்க? ஏன் எதுங்க வயன், அதுக்குள்ளே எங்கள் அம்மாவை தேடுறியா என்ன? 2 பேரும் நாங்கள் இருக்கோம். அது இல்லை ஜங்குக், அது எனக்கு வெளியில் போகணும் போல இருக்கு. வா போகலாம். அது இல்லை, இங்கே நம்ம ஊரில் அழகா ஒரு ட்ரெயின் போகும்ல, லைக் ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் இருட்டா அப்புறம் வெளிச்சமா, அந்த ட்ரெயினில் போகணும் போல இருக்கு.
ம் இப்படி குளிங்க குளிங்க போகிறதுக்கு ட்ரெயினில் போகணுமா? எங்கள் அம்மா என்னை செருப்பை வழட்டி அடிக்கும். ஐயோ, எனக்கு ஆசையாக இருக்குது, நான் போகணுமே. அப்படி உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாருடா. என் குட்டி தம்பில எங்கள் அம்மா கிட்ட கேட்டு நான் செருப்படி வாங்க. பரவாயில்ல, நீ ஆசைப்பட்டுட்ட, கேட்காம எப்படி? அப்போ தானியாவும், அண்ணா நான் தானியா அம்மா அதில் மட்டும் இது விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயே மேடம் மேத்தமெட்டிக்ஸில் ஜஸ்ட்டு பாஸ். ஓடிடு, ஒழுங்கா ஓடிடு, போய் படிப்போ. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நான் வேணா பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரேன், இல்லை அம்மா கூப்பிட்டு போயிட்டு வரட்டும். அண்ணா அப்பண்ணா நீ கிடையவே கிடையாது தானியா, போ நல்ல குட்டியில் போய் படி பார்க்கலாம் அப்படி நான் அவனு தானியாவை அனுப்பி விட்டுறான். அப்போ டக்குன்னு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போது 2 பேருமே ஜங்கு இப்போ சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? அது நான் எடுத்து கொண்டு வந்து போட்டு உனக்கு கொடுத்தனும் நல்லா இருக்கும்ல? ஆமாம், ஆனால் வேணாம் நானே பண்ணுறேன் அப்படின்னு எந்திருக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஜங்குக், அவங்க அம்மா துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டு வச்சாங்களே, நான் மறந்துட்டேன். எப்போ சொல்கிற? இதை மட்டும் துணி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும், என் மொத்த துணியும் அதில் தான் இருக்குது. ஐயோ சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு அகைன் 2 பேரும் உட்காந்து ஜாலியாக லைக் உண்மையான ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜங்கு கூட அம்மா அப்படியே வர்றாங்க. ஆண்டி என்ன துணி எடுக்கலையா? ஆமாம், இதோ இவன் தான் என் கூட பேசிட்டே உட்காந்துருக்கான் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி இவன் தான் சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கை காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கும், மா அக்கா வெளில போகணுன்னு ஆசைப்படுறா, கூட்டு போயிட்டாருட்டா. என்னது, உங்கள் அக்கா ஆசைப்படுறாளா நீ ஆசைப்படுறியா? நான் இல்லைம்மா, அவள் தான் ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்படுறா. டேய் உண்மையாலம்மா, அவளுக்கு அந்த கடையில் மாங்காய் ரொம்ப பிடிக்கும்ல, அங்கே போய் மாங்காய் சாப்பிட்டு அப்படியே ஒரு ½ அன் ஹவர் ட்ரெயினில் ஜாலியாக போயிட்டு போகலாமா? ஆண்டி ப்ளீஸ், நான் தான் கேட்டேன், கேட்டேன் என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறியான்னு. ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ். இப்போ என்ன 2 பேத்துக்கு போகணுமா? நான் கூப்பிட்டு போயிட்டு வரேம்மா, இல்லை நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு வாங்க. இல்லைடா, மறுபடியும் துணியை ட்ரையரில் போடணும், நீ வேணா கூப்பிட்டு போயிட்டு வா. ஆனால் ஆண்டி அதில் ஒரு குட்டி சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? அது துணி ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டது, அது எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு ஆண்டி. ஐயோ, அப்போ தானியா ஓடி வந்து, என்கிட்ட ஒரு பிளாக் ட்ரெஸ் இருக்குது, ஆனால் அது பாடிகான் ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஃபிட்டடாக இருக்குமே, வேறு ஏதாச்சும் இருக்கா தானியா? என்னோடதும் வாஷ் பண்ணி தான் போட்டிருந்தது. அப்போ ஜங்குக், இதில் என்ன இருக்குது, போட்டு வா, நல்லா தான் இருக்கும், நான் கிளம்புறேன் நீயும் வா அப்படின்னு ரெயின் விட்டது 2 பேரும் போகலான்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைட் ஜிம்மினோ இன்னும் தமிழ்நாட்டில் சில இடம் தெரியல, அப்புறம் கேரளா பார்டர், 2 இடம் மட்டும்தான். வர எல்லா இடத்துலையும் அவளை தேடிட்டேன், எனக்கு இருக்க லாஸ்ட் ஹோப் இது மட்டும்தான். இதுக்கு மேலே அவள் கிடைக்கலண்ணா ஜிமினா என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியலையே, உன்னோட நினைவுகளோடய நான் வாழ்ந்துட வேண்டி அப்படின்னு அவனு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அகெயின் வர்றான். லைக் கரெக்டாக அவங்க இருக்கிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே உள்ள எல்லாத்துலேயும் அப்படியே விசாரிச்சிட்ருக்கான். அது இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா? அப்போது சில பேருக்கு தெரியல. அப்போ இன்னொரு ஆள் அப்படியே அங்கே நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க லைக் ஒரு ஹோட்டலில். அப்போ அவளோட ஃபோட்டோ பார்த்துட்டு, இந்த சமத்து குட்டியா? இவ்வளோ உங்களுக்கு தெரியுமா? எங்கே இருக்கா? ஓ, இந்த சமத்து குட்டியா? இது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு குட்டி கிராமம் அப்படின்னு அந்த கிராமத்தோட நேம் சொல்கிறாங்க. அங்கே தான் அழகாக இருக்கும் இந்த நல்ல மனசு பொண்ணு. ஓ தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு அவனும் வேகமாக போகிறான் கார் எடுத்துகிட்டு. லைக் அவங்க சொன்னதுக்கு மேப்பெல்லாம் போட்டுட்டு லொக்கேஷன்லாம் போட்டுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறான். இடையில லைக் வேறு கார் மேலே ஆக்சிடெண்ட் ஆக போகிற மாதிரி ரொம்ப தடுமாற்றத்தோடு அண்ட் அவளை பார்க்க போகிறோம், அவள் கிடச்சிட்டாங்கிற ஒரு ஹாப்பினஸோட அப்படியே வண்டியை ரொம்ப அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கான். அட்லாஸ்ட் அந்த கிராமத்துக்கும் அப்படியே வந்து ரீச் ஆகுறான். யாரை கேட்டாலும் தெரியும்ல, வயன் உன்னை நெருங்கிட்டேன்டி, என்னையே அறியாமல் என் ஃபேஸில் ஒரு சிரிப்பு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே திரும்புகிறான். ஸோ இந்த சைடு போனால் ஊருக்குள்ளே போயிடலாம், இந்த சைடு வெளியில் அப்படியே மார்க்கெட். அந்த மார்க்கெட் அப்படியே ரஷ்ஷாக இருக்குது.
அப்போ தூரத்தில் ஒரு பொண்ணு அப்படியே பாடிகான் ட்ரெஸ் போட்டு அப்படியே நடந்து போகுது. உனக்கும் ட்ரெஸ் போட்டா இப்படி தாண்டி இருப்ப பாடிகான்ல அப்படின்னு பார்த்து சிரிக்கிறான். அவள் லைட்டாக அப்படி திரும்புறா. எஸ், அது வயன்தான். அப்படியே மார்க்கெட்டில் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு இருக்கா. அப்போ ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். வயன் பார்த்துட்டேன் நீ வயன் அப்படின்னு ஓடி போகிறதுக்கான அப்படியே ஓடி வர்றான். பார்த்தா அந்த சைடில் வந்து ஜங்குக் அப்படியே வந்து வயன் தோல் மேலே கை போட்டு இந்த சைடு இழுக்கிறான். அப்போதான் ஜிம்மின் அப்படியே சைடு போஸ்லேருந்து அவளை பார்க்குறான். அவள் பாடிகான் போட்டிருந்தனால அவளோட அந்த ஸ்டொமக் ஒரு குட்டி பம்பா அப்படியே தெரியுது. ஓடி வந்தவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே கண்ணில் தண்ணியோட நிற்கிறான். இந்த 3 monthல எனக்கு புரியலச்சுமினா. அப்போ அகைனும் பார்க்குறான். ஜங்குக் அவள் கையில் உள்ள அந்த லைக் பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவளுக்கு அப்படியே மாங்காய் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மினால இதெல்லாம் பார்க்கவே முடியல. அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. வயிறு வேற. ஜிம்மினா, என்னடா நடக்குதுங்க? அவன் என்னை விட்டு போயிட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டாளா? என்னால் நம்பவே முடியலையே. ஜிம்மினா, இல்லை அவன் தாலியை கழட்டவே மாட்டா. பார்க்கலாம் அவளுக்கு தாலி இருந்துச்சுன்னா அவன் இன்னும் மறைக்கல. தாலி அப்படின்னு தாலியை பார்க்குறான். அவள் பாடிகான் ட்ரெஸ் போட்டனால அப்படியே டர்ட்டில் நெக் தான் போட்டிருக்கா. அவள் தாலி தெரியல, பட் டர்ட்டில் நெக்குக்கு வெளியில ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கா. தாலியும் இல்லையே. ஜிம்மினா, தாலி அவள் எப்பயுமே கழட்ட மாட்டாளே. பக்கத்தில் இருக்கவன் அப்படின்னு அவனோட கழுத்தை பார்க்குறான், ஜேகேயோட கழுத்தை. ஜேகேயோட கழுத்துலையும் அதே மாதிரியான ஒரு செயின். அப்போ ஜிம்மின் அப்படியே குட்டியாக ஒரு சந்து இருக்கு, அந்த சந்துக்குள்ளே டக்குன்னு போயிடுறான். அப்போ ஒயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. ஏன் எனக்கு அவரோட வாசனை வருது, அவரோட ஸ்மெல் அவரை நினைக்கும் போதெல்லாம் வரும். இப்போ அது வருதே. அவன் அப்படியே அந்த சந்துக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி லைக் உட்காந்துட்டு அவன் அப்படி அழுகிறான். ஐயோ ஜிமினா, என்னடா அது? அவ தப்பா புரிஞ்சுட்டு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தா எங்க வேற ஆள் கூட, அதுவும் பிரெக்னன்ட். ஜிமினா, உன்னால இதை ஏத்துக்கவே முடியல. வலிக்குதுடா ஜிமினா. என்னால முடியலடி, எனக்கு அப்படி வலிக்குது. உனக்கு இப்படிதானே வலிச்சிருக்கும். நான் நோவா கூட இருக்கும்போது எனக்கு வலிக்குதுடி. நான் உன்னை பார்த்தும் அந்த ஒரு ஹாப்பினஸ் ஏன்டி வரமாட்டுது. நீ இன்னொரு பையன் கூட சந்தோஷமா இருக்கியா? உன்னை நான் பெண்ணடி பண்ண முடியும், என்னால் திருப்பி கூட்டும் போக முடியாதுல அப்படின்னு அப்படி அழுகிறான். ஆனால் அப்பப்போ அந்த வயனை பார்க்குறான். ஸோ ஜங்குக்கும் அவள் எப்படி அப்படின்னு யாரும் அவன் மேலே இடிச்சிடக்கூடாதுன்னு தோல் மேலே கை போட்டு லைக் இந்த சைடு இங்கிட்டு வா அங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். டி ஜங்கு, நான் என்ன சின்ன பொண்ணா? வயனே, நீ சின்ன பொண்ணெலாம் இல்லைதான்க்கா. இருந்தாலும் அம்மா சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பாடி கார்டு மாதிரி நீ இருக்கியே, இருந்தால் மட்டும் போதுமா? உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேணாமா அப்படின்னு அவனும் கேட்குறான். அப்போது இல்லை, அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு விட்டு போகிறதா? இல்லை, நீ என்னோட பொண்ணாடி என் கூட போய் வந்துருன்னு கேட்குறதா? அது எப்படிடா எச்ச மாதிரி கேட்பேடா ஜிமினா? அவளோட தங்கச்சி கூடயே அப்படி இப்படின்லாம் இருந்ததை பார்த்தவ எப்படியும் கூட வருவா. ஆனால் அவள் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு முடிவெடுப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி ஜிமினா, அவன் மேரிடா இருந்தா மட்டும், அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா மட்டும் கூட்டு போயிடலான்னு இருந்தேன். ஆனால் அவ ப்ரெக்னெண்டா இருக்கா. அப்போ எப்படி என்னால் கூட்டு போக முடியும்? ஜேகே, வா போகலாம், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த டன்னல் வெளியே ஒரு 2 நிமிஷம் போகும்ல, அப்போ மொத்தமாக இருட்டா இருக்கும்ல. எனக்கு ஏன் தெரியல,
இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இதோ நம்ம வீட்டுக்கு அந்த ட்ரெயின் வழியாக போகும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆ நீ வளர்ந்துதான்க்கா இருக்க, ஆனால் மனசளவுல சரியான குழந்த. ஆ நீயும் தாண்டா நல்லா தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க. கண்ணு வைக்காதான் அப்போலாமா இந்தா மாங்க சாப்பிட்டுட்டே வா அப்படின்னு அவளை க்யூட்டாக அப்படி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவங்க பார்க்குறதுக்கு அப்படியே லைக் உண்மையான பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் அவங்களோட பாண்டிங் போகுது. பட் ஜிம்மினா அப்படி நினச்சிட்டு அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணுறான். ஜிம்மினா அவளை அவளை பார்த்து பேசுகிறவா என்னோட இன்னொருப்பா அவன் வரமாட்டாங்குது. என்னோட இன்னொருப்பா அவளை போய் கட்டி பிடிச்சிக்கோங்குது. அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணுறான். அவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ அவனும் போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே எடுத்துகிட்டு அந்த ட்ரெயினில் ஏறுறான். ஸோ இடமே இல்லை, 2 பேரும் நிற்கிறாங்க. யோ அக்கா, நீங்கள் ஹாலிடே வேறல்ல, அதான் ட்ரெயின் இவ்வளோ கூட்டமாக இருக்கு, வேணா நிற்கிறியா, நான் போய் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரவா? டே எதுக்கு ஜங்குக்கா, வேணாம் இரு, பரவாயில்ல இரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு போகிறதுக்காண்டி போகிறான். வயன் ஜங்கு கூட கை பிடிச்சி நிறுத்துறா. ஸோ அதையும் தூரமாக இருந்து அவன் பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிறான். டி ஜங்குக்கா இரு, இன்னும் 10 செகண்ட்ஸில் அந்த டனல் வந்துடும். இல்லைக்கா நீல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், எவ்வளோ நேரம் நிற்பா அப்படின்னா அவன் அந்த சைட் போகிறான். அப்போ ஜிம்மன் அப்படியே எழுந்து வர்றான். ட்ரெயின் அப்படியே கரெக்டாக டனலுக்குள்ளே போகுது. ஜிம்மன் வந்து வயன் பின்னாடி நின்றுட்டு அவளை பேக்கப் பண்ணுறான். லைக் அந்த ஹக்லே தெரியுது அவன் எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு. வயனுக்கு அவளை யாரோ ஹக் பண்ணுற மாதிரி தெரியுது. யாரு யாரு ஹக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஜிம்மின் வாயவே திறக்கல. அப்படியே ரொம்ப ஹக் பண்ணிட்டு அந்த டனல் வர்றதுக்கு முன்னாடி அவளை விட்டு அப்படியே போயிடுறா. அப்படி அவன் போகும்போது வயனுக்கு ஜிம்மின் ஹக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் அண்ட் அவனோட ஸ்மெல் நல்லாவே வருது. ஜிம்மினா இருக்குமா, என்னை தேடி வந்திருக்காரா அப்படின்னு பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு பின்னாடி ஒரு கேர்ள் தான் நிற்கிறாங்க. சரி அவங்க தான் தெரியாமல் கை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுடுறா. ஸோ இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த கேர்ளும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்போ இவளும் ஸ்மைல் பண்ணுறா. இவங்க தான் தெரியாமல் ஹக் பண்ணிட்டாங்களா? ஆனால் என்னோட ஜிம்மன் பண்ண மாதிரியே இருந்தது. எங்கே இருக்க ஜிம்மினா, ஏன் இப்போல்லாம் அதிகமாக உன்னோட நினப்பு வருது, என் பக்கத்தில் இருக்க மாதிரியே தோணுது அப்படின்னு அவளும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. இல்லை என் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு. அப்போ ஜிம்மின் தூரமாக போயிட்டு அப்படியே செம்மையாக அழுதுட்டே, ஒன் லாஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்துக்கலாமாடி அப்படின்னு திரும்பி வயனை பார்க்குறான். அப்போ வயனும் கரெக்டாக ஜிம்மினை பார்த்துடுறா. ஜிம்மினா அப்போ அவனும் வயன் அப்படின்னு மட்டும் 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. ஓகேடா, இதோட நான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை முடிச்சுக்கிறேன். அண்டு எஸ், எப்போதும் நம்ம ஜிம்மினுக்கு ஃபர்ஸ்டே விஷ் பண்ணிடுவோம். இட்ஸ் ஓகே, ஹாப்பி பர்த்டே ஜிம்மினா. அண்டு எஸ், இந்த ஃபஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் நிறையா பேர் கேட்பீங்க ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கா அப்படின்னு. ஒரு வீடியோ போடுறோன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிவெஞ்ச் மேரேஜ்லேயும் அப்படி தான் பண்ணி வச்சுருந்தீங்க. பார்ட் 2 வந்து நான் லேட்டாக போடுறேன், தீபாவளி ஹாலிடேஸில் போட்டுறேன்னு சொன்னதுக்கு எப்போ போடுவீங்கன்னு. ஒரு வீடியோ போட்டோன்னா அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாருங்கடாமா. அண்டு யா, நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுங்கிற கமெண்ட்லாம் வேணாம், நான் கண்டிப்பாக போட்டுருவேன் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு. ஸோ இடையில 1 ஷார்ட்ஸ் வரும். அண்டு ஜிம்மின்கே ஆன்கோயிங்கில் 2 FF போயிட்டுருக்கனால ஜிம்மின்க்கு இனி 1 ஷார்ட் கிடையாது. டேக்குக்கு மட்டும்தான் இனி 1 ஷார்ட் தாயாங்க்கும் வரும், ஜேகேக்கு வரும். அண்டு டிபிபியும் கேட்டிருந்தீங்கல்ல, நான் கண்டிப்பாக போடுறேன்டா. ஓகே பாஸ்டோஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.